ரிசர்வேஷன் கோட்டாவை பயன்படுத்தாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் நிறைய கோபம் இருக்கு. சமூகத்துக்காக பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து போராடுவதற்கும் களம் கடுவதற்கும் நாங்கள் தயாராக கோபம் என்பது எங்களுடைய ஆதங்கம். இத்தனை நாட்களாக நாங்கள் வேண்டி விரும்பி எதிர்பார்த்து கொண்டிருந்தது. இந்த மாற்றம் நிகழவே இல்லை. இந்த மாற்றம் எப்போது நிகழும்னு சொல்லிட்டு பல தலைமுறைகளாக காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தலைமுறை கடந்த பின்பும் வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து எங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை வன்கொடுமைகளை பற்றி நீங்கள் வந்து துல்லியம் ஆராயாம அந்த பிரச்சனையை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம நீங்கள் வந்து மற்ற சாதி பிரச்சனைகளும் தலித் சாதி பிரச்சனைகளும் ஒரே மாதிரி அணுகிறது தான் இதோட பிரச்சனை. அது முதல்ல வந்து தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. மற்ற சாதி பிரச்சனை வேற, தலித் பிரச்சனைகள் வேற, அதுவும் இதுவும் கிடையாது. இப்போ வந்து உயர் சாதி வர்க்கம் அப்படின்னு சொல்ற ஓபிசி இல்ல எம்பிசி இல்ல அந்த பிசி சாதியில் இருக்கிற சாதி ஒடுக்குமுறையும் எஸ்சி ஒடுக்குமுறையும் வேற. நீங்க ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சு எல்லாமே ஒரே சாதி அமைப்பு அப்படின்னு எல்லா சாதியும் வந்து ஒரே மாதிரியான பிரச்சனை தான் ஹேண்டில் பண்ணுதுன்னு நினைக்காதீங்க. அப்படி நினைக்கிறதெல்லாம் இங்க பிரச்சனையே. அப்போ நீங்கள் அறியாமையில் இருக்கிறீர்கள். உங்கள் அறியாமையை சரி செய்வதற்கான வேலையை நீலம் பண்பாட்டு மையம் இங்க இருக்கிற தோழர்களும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு நான் வந்து இந்த நேரத்தில் வந்து உறுதி கூறுகிறோம். அண்ட் வந்து உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு எழுச்சியாக நான் இது வந்து பார்க்குறேன். ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுக்கு பிறகு இங்கே சென்னையை நோக்கி இருக்கிற நிறைய மக்களுக்கு வந்து ஒரு சின்ன மனத்தடங்கள் இருந்தது. இதற்கு பின்னாடி இதுக்கப்புறம் வந்து யார் அதை வந்து இதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க, மக்கள் கூடுவாங்களா கூட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கிறப்போ ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுக்காக அவருடைய படுகொலைக்கு நீதி வேண்டி இவ்வளவு மக்கள் நம்ம வந்து கூடியிருக்கிறோம்ல, இதுவே மிகப்பெரிய அறைகூவலாக நான் வந்து பார்க்குறேன். மிகப்பெரிய வெற்றியாக இதை பார்க்குறேன். தன்னார்வத்தோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர நெஞ்சங்களுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியையும் ஜெய்பீம் கலந்த வணக்கத்தையும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒரு எழுச்சி. இந்த எழுச்சியை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்க உடனே இது வந்து ஒரு கேட்டகரைஸ் வச்சு ஒரு ஜாதி ஒரு மனநிலையில் நீங்க பார்ப்பீங்கன்னா உங்களுடைய மிக மோசமான பிற்போக்குத்தனம் உடையவர்கள் வேற யாரும் இருக்க மாட்டார்கள். ஸோ எங்களுடைய டிமாண்ட் வந்து நீலம் பண்பாட்டு மையம் இதில் வந்து நாங்கள் வச்சிருக்கிறோம். இந்த டிமாண்டை வந்து நாங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம். நீங்கள் எல்லாருமே இதை வந்து வாங்கிக்கலாம். இது வந்து வலைதளங்களில் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு தந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கு வந்து எங்களுடைய மிகப்பெரிய நன்றியை வந்து காணிக்கையாக்குறோம். அதோடு தயவு செஞ்சு இங்கே நம்ம எப்படியே பிரிஞ்சு போயிட வேணாம். நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து நிகழ்ந்துட்டே இருக்கு. அது யார் ஹேண்டில் பண்றது, யார் செயல்படுத்துறதுன்ற நிறைய கவலைகள் இருக்கு. நிச்சயமா நீலம் பண்பாட்டு மையம் மக்களுக்கான தலித் மக்களுக்கான பிரச்சனையை வெரி ஸ்ட்ராங்கா எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம செய்யும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு பின்னாடி எந்த விதமான வேலையும் இல்லை. இது முழுக்க அம்பேத்கர் பாதையில் பாபா சாஹேப் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட ஒரு மாணவனாக எல்லாருமே நாங்கள் இங்கே இருக்கிறோம். இந்த சமூகத்துக்காக பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து போராடுவதற்கும் களம் கடுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா நம்முடைய பவரை காட்ட வேண்டியது இருக்கு. டிமாண்டை உருவாக்குகிற ஒரு கம்யூனிட்டியா நம்ம மாற வேண்டிய தேவை இருக்கு. நம்ம மாறுறதுதான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நம்ம வந்து செய்கிற மிகப்பெரிய காணிக்கையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா காவல்துறையும் திமுக அரசும் இங்க இருக்கிற நிர்வாகமும் இந்த வாய்ஸை வந்து கரெக்டாக எடுத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து ஒரு விமர்சனமா சரியா புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை எதிர்மறையில் வைக்க வேண்டிய விருப்பம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு வந்து எங்களுடைய சரியான நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்றதுதான் எங்களுடைய டிமாண்டு. அந்த டிமாண்டை நாங்கள் உங்களிடம் வைத்திருக்கிறோம். நீங்கள் சரியாக இதை கண்டுகொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அந்த வகையிலே நாங்கள் இங்கிருந்து விடைபெறுகிறோம். ஜெய் பீம். மகிழ்ச்சி. ஜெய் பீம்.